ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அஜய் என்னன்னாக்கா அப்படியே குதிக்கிறாரு. ஐயோ, ராகினி அங்கே என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே, அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவள் அழுதுகிட்டு இருந்தா வரும்போதே, இப்போ அவள் கூட இருந்து ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. உடனே என்னன்னாக்கா அஜயோட அப்பா என்ன சொல்கிறாரு, அஜய் நீ போ, கிளம்பி போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு நம்ம விஜய் வந்து தடுக்கிறாருன்னா போவேணாங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே எதுக்காக தடுக்கிற, நீ என்னத்துக்கு தடுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அஜயோட அப்பா. இல்லை சித்தப்பா, அது சரிப்பட்டு வராது அங்கே போகிறது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஏன் உன் பொண்டாட்டி பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லி பேச போறியான்னு திரும்ப அதை பற்றியே பேசுகிறாங்க. பேசும்பொழுது அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக வந்து எத்தனையோ வாட்டி அவர் சொன்னார் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லி சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. அப்போல்லாம் வந்து நான் ஒன்றை நினச்சிக்கிட்டு தான் அந்த வீட்டிலேயே இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போகிறதில்லன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்னன்னாக்கா அஜய் கிளம்பி போயிட்டார் ராகினியை பார்க்குறதுக்கு. இங்கே வந்து என்னன்னாக்கா சண்டை, இவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு விஜய், அதெல்லாம் வேணாம் சித்தின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் சித்தப்பா இப்போ வேணாம் சித்தப்பா, அதெல்லாம் வந்துட்டு போவேணாம், நீங்கள் என்னத்துக்கு போகணும், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, தப்பு பண்ணது காவேரி, நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ காவேரி வெளியில் போயிடுவாளா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் வந்து இதுக்கப்புறம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுனாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. போகாதீங்க இருங்கன்னு சொல்கிறாரு. இதோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வராங்க. இறங்கி வரவங்க வந்துட்டு இவங்க கையை பிடிச்சி போகாதீங்கன்னு விஜய் இழுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க சித்தியையும் சித்தப்பாவையும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பேசலை, அவங்க பட்டிக்க பார்த்துக்கிட்டே வெளியில் போயிடுறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, விஜயோட சித்தப்பா சொல்கிறாரு, நம்ம இங்கே இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளை போவேணான்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு, பார்த்துட்டு அவள் பட்டிக்க அவளுக்கு என்னான்ட்டு போயிட்டுருக்கா பாரு, அவள் அவ்வளோ பெரிய ஆளாவ, ஒன்றும் இல்லாத வீட்டு பொண்ணு அவளுக்கு தான் இந்த வீட்டில் மரியாதையா, அவள் பேசுகிறது தான் அப்போ இந்த வீட்டில் எடுபடுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இங்கே காவேரி போயிட்டாங்க, அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்க போயிட்டாங்க. இங்கே என்னன்னாக்கா தாத்தா ஒன்றுமே பேச முடில. பாட்டி வந்து காவேரியே ரொம்ப பிடிக்காமல் போயிட்டு அவங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவள் இஷ்டத்துக்கு போகிறா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதோட இருக்குது. காவேரி அங்கே போய் என்னன்னாக்கா அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயம் நின்று போனதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நிச்சயம் நின்று போனதுக்கு பசுபதியை கடைசியாக இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு காவேரி தான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளாங்கங்கிறத சொல்லலை. இதனால் காவேரி வீட்டில் காவேரியை திட்டுறதையும் சொல்லலை, மறைச்சிட்டாங்க. பயப்படுறாங்க. கடத்தின விஷயத்த இப்போ தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடைக்கானல் நானும் விஜயும் அங்கே போயிருந்தப்ப என்னை கடத்தி வச்சு நிவீனையும் ராகினிக்கையும் கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னை கடத்திட்டாரு, அப்போ விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிச்சயம் நின்று போச்சு, நம்ம எல்லாம் நிச்சயம் இன்றைக்கி நடக்கக்கூடாதுன்னு தானே நினச்சோம், அதே மாதிரியே நிச்சயம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த நிமிஷம் காவேரி வீட்டில் நடக்கிற சண்டை, காவேரியை தான் எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. காவேரி பண்ண வேலையால் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லை, அவங்க மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு உடனே வந்துட்டு நீ ஏன் அப்படி பண்ணன்னு கேட்பாங்கங்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இப்போ வந்து இதோட இப்படி இருக்கா. இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா, நம்ம நிவின்கிட்ட வந்து யமுனா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து ராகினியோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்னோடனே நிவினுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சந்தோஷமாக சிரிக்கிறாரு. என்ன நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ராகினியை சொந்தக்காரங்க தானே, எனக்கு தெரியாதா, எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எப்படியோ காவேரிக்கு உள்ள பிரச்சனை வந்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டா, காவேரி எனக்காக நிம்மதியாக இருப்பாள், அது ஒன்று போதும் அப்படின்னா. நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவள் பிரச்சனை கொடுப்பா, அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டுனா உங்களை விட்டுருவான்ட்டு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னன்னா காவேரி நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, காவேரி நல்லா இருக்கிறது முக்கியமாக இல்லை நான் நல்லா இருக்கிறது முக்கியமாக? நான் எப்படி வேணாலும் சமாளிச்சுக்குவேன், காவேரிக்கு வந்து பாவம், அங்கே அவள் வந்து ராகினி வந்து அந்த குடும்பத்தையே நிம்மதியாக இருக்க விட மாட்டா, இந்த நிச்சயம் நின்று போனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு, நீ தேவையில்லாமல் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. யமுனா பேசிகிட்டு இருக்கதை பின்னாடி நின்று நம்ம கங்கா காதில் வாங்கிட்டு இருக்காங்க. கங்கா அங்கேருந்து வந்துட்டு யமுனாவோட ஃபோனை பிடிங்கி நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வாங்கி நிவின்கிட்ட ஃபோன் பண்ணதை கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு திட்டுறாங்க. அவன் காவேரியையே அவங்க அம்மா அப்பா பேச கேட்டுட்டு என்ன இது பண்ணி நீ காவேரியாக பாவம் பிரச்சனையில் மாட்டினா, அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, நிவின் கூட உனக்கு என்ன பேச்சு, நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்கு, நீ படிக்கிற வழியை மட்டும் பாருன்னா, ஏன் மாமாவும் தான் பேசுகிறாரு நிவின், அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க 2 பேரும் பழக்கம், அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும், அவங்க மாமா பேசுகிறதும் நீ பேசுகிறதும் ஒன்றா,
தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. இனிமேல் அவனுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறது, அவன்கிட்ட வந்து பேசுகிறது, செல்லை பார்த்து பார்த்து சிரிக்கிறது, மெசேஜ் அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. படிக்கிறதுல மட்டும்தான் உன்னோட இது இருக்கணும். தேவையில்லாமல் நிவின்கிட்ட பேசுகிறது தெரிஞ்சதுன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். இதுதான் கடைசியாக இருக்கணும் நீ நிவின்கிட்ட பேசுகிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வான் பண்ணி அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க கங்கா. இப்போ வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, யமுனா எப்படியோ ராகினிக்கு கல்யாணம் நடந்துருச்சுனாக்கா நிவினுடைய ரூட்டு கிளியர் ஆகிடும்னு பார்த்தாக்கா, இப்போ என்னன்னாக்கா நான் இங்கே கங்கா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அவர் நிவின் என்னன்னாக்கா காவேரி சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில மாட்டிட்டு நான் தான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காவேரி வந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க வீட்டில் யோசிச்சுக்கிட்டே. வீட்டில் இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. அங்கேருந்து வராரு நம்ம விஜய். அங்கேருந்து வந்துட்டு காவேரி மேலே உள்ள கோவத்தில் வந்து அந்த ஊஞ்சலை ஒரே உதைக்கிறார். அங்கேருந்து காவேரி எதுக்காக இந்த கோவத்தை வந்து என் மேலே உள்ள கோவத்தை ஊஞ்சல் மேலே காட்டுறீங்க அப்படின்னா, இது தேவையில்லாமல் எவ்வளோ வேலை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்கியா, இதை பற்றி என்கிட்ட நீ ஏதாவது சொன்னியா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் என்னை கடத்தினதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே இல்லையா? அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டை மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இப்போ பழி வாங்குற வேலை தான் பார்த்துருக்க. பசுபதிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பசுபதி பழி வாங்கினாருன்னு நீ இப்போ பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நான் பசுபதியை அரெஸ்ட் பண்ண வைக்கணுன்னா எப்போயோ அரெஸ்ட் பண்ண வச்சுருப்பேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ நாள் கழித்து நிச்சயத்தை நிறுத்த வழி தெரியாமல் கடைசியாக நான் இந்த ஸ்டெப்பை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இதெல்லாம் ஒன்று தேவை, நீ பண்ணதெல்லாம் தப்பு, நீ இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண வச்சது தான் ரொம்ப தப்பு, நீ உன்னோட பிரச்சனைக்கு நீ எப்போயோ அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கணும், கரெக்டாக நிச்சயத்தன்னைக்கு நீ அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கேன்னா அதுதான் வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுன்னு. நீங்கள் பண்ணுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அவன் என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் கூட வாழ்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அப்படியே காவேரி வந்துட்டு அப்படியே விஜயை பார்க்குறாங்க அப்படியே கோவமாக. அந்த வார்த்தை வந்து சொன்னது வந்து விஜய் இதுக்கப்புறம் சிரித்து பேசினாலும் சிரித்து எப்படி பேசினாலும் இதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ளே அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் இந்த வீட்டுக்குன்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அதோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையாக சொல்லப்போ. இப்போ விஜய் தான் இப்போ சரி இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அவங்க வீட்டில் எல்லாருமே இப்போ காவேரியை வெறுக்கிறாங்கல்ல. இப்போ வெளியில் அனுப்பிட வேண்டியது தானே விஜய். இது தானே சாக்கு. 8 மாதம் கழித்து தான் போகணுமா என்ன? இப்போயே வெளியில் சரி இதுதான் சாக்கு, நம்ம காவேரியை வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வெளியில் அனுப்பிட வேண்டியது தானே. இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லினாக்கா பாட்டியும் புரிஞ்சிக்க போகிறாங்க, தாத்தாவும் புரிஞ்சிக்க போகிறாங்க, அனுப்பிட வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு? இந்த பக்கம் காவேரிக்கு இதுக்கு ஒரு நல்ல சான்ஸு தான். அவங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணாம், 8 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல காவேரி இதான் சாக்கு. சரி இதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டில் இருக்கிறனால பாட்டி நேற்று சொல்கிறாங்க, எங்கேருந்துடா இவ்வளோ பிடிச்சிருந்தா, பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்கல்ல. ஒன்றும் இல்லாத பொண்ணு, இன்னொருத்தனை காதலிச்சவ எல்லாம் பேசுகிறாங்கல்ல. காவேரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போக வேண்டியதானே. அவள் 2 பேர் மனசுக்குள்ளேயும் வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வெளியில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணோன்னு கேட்கும்பொழுது அதை தாங்கிக்க முடியாமல் காவேரி வந்து அவன் அப்படியே விஜயை பார்க்குறாங்க. அப்படியே இந்த வார்த்தை சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. அப்போ அவங்க மனசுக்குள்ளே வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது. விஜய்க்கும் காவேரி கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்கு. இந்த பிரச்சனையை வச்சு காவேரியை வெளியில் அனுப்புகிறான் அவர் அனுப்பணும். இந்த பிரச்சனையை வச்சு அவங்க வெளியில் போகிறாங்க அவங்களும் போகணும். அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. நம்ம வாழாமல் போயிட்டோம்னா நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணோன்னு தெரிஞ்சால் வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு அவங்க யோசிக்கிறாங்க. விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சாக்கா இதாகிடுமே, பாட்டிக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா என்ன பண்ணால் அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை வச்சு 2 பேரும் பிரியறாந்தா ஈஸியாக பிரியலாம். 2 பேர் மனசுக்குள்ளேயும் வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கல. பார்க்கலாம். இப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு விஜய், இந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு, என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பசுபதி இப்போ வெளியில் வந்துட போகிறாரு. இப்போ என்ன வெளியில் எடுத்தாக்கா முடிஞ்சு வெளியில் வந்துட போகிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப நிச்சயத்தை காவேரியும் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாங்க, அந்த வீட்டில் கேட்கலங்கிறப்ப அவங்க தான் 8 மாதத்தில் போகிறாங்கல்ல, விட்டு போயிட்டே இருக்கணும். ஏதாவது முடிவு எடுத்துருவான். அவனுக்கு ஆகினியை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடுவேன், அவன் வந்து அவங்க குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு எடுத்திங்கன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி பண்ணும்.
பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது. இல்லை காவேரி கம்முன்னு போயிடணும், நம்ம இன்னும் 8 மாதம் தான் இங்கே இருக்க போகிறோம், நம்ம எனக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு அவங்க கம்முன்னு போயிடணும். பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாநதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.